ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, ஜோதிடத்தில் சூட்சமங்கள் நிறையா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சித்தா சூட்சமங்கள் இதில் 7, அதாவது மொத்தம் 12 ராசிகள். இந்த 6 ராசிக்காரர்கள், இன்னொரு 6 ராசிக்காரர்கள் எங்கேருந்து? மேசமண்டலத்திலிருந்து துலா வரை. அதாவது இந்த மேசத்திலிருந்து பார்த்திங்கன்னா இது கன்னி வரைக்கும், மேசத்திலிருந்து கன்னி வரை உள்ளவர்கள் என்ன மாதிரி அதாவது 2 விஷயம் இருக்குது உலகத்தில். இன்னொரு இந்த ரகசியத்தை முதல்ல சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அதாவது சூரிய பூஜை, சந்திர பூஜை. சந்திர நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம். அதே மாதிரி சந்திர தியானம், சூரிய தியானம். இந்த 2 விஷயங்களை நீங்கள் கொண்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னத நிலையை நீங்கள் அடையலாம். இது ஒரு சூட்சமம். அதாவது நான் சொல்லிட்டு வர்ற எல்லாமே எதெல்லாம் உங்களுக்கு நான் நிறைய சூட்சமங்களை சொல்கிறேன். என்னுடைய கண்டென்ட்டுகளில் நிறைய சூட்சமங்கள் வரும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பிடிச்சிடுங்க. சரியா? இப்போ இந்த 12 ராசிக்காரர்களை 2ஆக பிரிக்கிறேன். 6 ராசிக்காரர்கள் இந்த பக்கம், ஒரு 6 ராசிக்காரர்கள் இந்த பக்கம். இவங்க என்ன மாதிரி பூஜைகள் செய்தால் பலனை, என்ன மாதிரி தியானம் பண்ணால் பலன், இதில் 3 வகையில் இறைவனுடைய அருளை நம்ம பெறலாம். அப்போ இறைவன் அருளை பண்ணால் அதிர்ஷ்டத்தை பெறலாம். அப்படி வச்சுங்க. இறைவன் அருளுங்கிறதே அதிர்ஷ்டம் தானே. அப்போ என்ன செஞ்சால் தியானம் மூலமாக பிடிக்கலாமா? தியானத்து மேலே பிரியம் உள்ளவங்க உட்காந்து கண்ண மூடி தியானம் பண்ணுறதுனால பிடிக்கலாம். நமஸ்காரம் பூஜை, அதை கும்பிட்டு பூஜை பண்ணுறதுனாலையும் பிடிக்கலாம். அது உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நாட்டம். அதே மாதிரி சதா 24 நேரமும் அவங்களுக்குரிய மந்திரத்தை சொல்லி இப்போ எந்த வேலை பண்ணியிருந்தாலும் அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கிறது. அதனால் அந்த அருளை பெறுறது, அது மேலே ஞாபகத்தை ஓட்டுறது, இப்படி அதை கை கொள்ளலாம். ஆக சூரிய சந்திரர்களை நாம் பிடித்து விட்டாலே அனைத்து தெய்வங்களையும் நாம் பிடித்ததாக சூரிய சந்திரனுடைய அருள் நமக்கு கிடைச்சிட்டா, சூரியன் அதாவது தாய் தகப்பனுடைய அருள் நமக்கு கிடைச்ச மாதிரி. தாய் தகப்பனுடைய அருள், மாதா பிதா குரு தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம். பாருங்கள், மாதா பிதா தான் ஃபஸ்ட்டு, குரு அதுக்கப்புறம் தெய்வம், அதுக்கப்புறம் தான் வருது. ஆக மாதா பிதாவினுடைய அருள், உங்களுடைய தாய் தந்தையுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு தாய் தந்தையை வணங்குவது எவ்வளவு சிறப்போ, இது மாதிரி சூரிய சந்திரர்களை தியானிப்பதும் சிறப்பு, பூஜை செய்வது சிறப்பு. என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லித்தரப்போகிறேன். இதை ஆழ்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதன் மூலமாக நீங்கள் ரொம்ப எளிய முறையில் அந்த 1000 கோயில்களுக்கு போகிறது ஒன்று தான். இதை நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுட்டு இது மேலே மட்டும் ஞாபகம் வச்சுருந்தாலே எல்லா தெய்வங்களுடைய அருளாசியும் கிடைச்சிடும் உங்களுக்கு. சூரிய சந்திரர்களுடைய இந்த அருளை எப்படி பெறுவது, எளிமையாக எப்படி பெறுவது? இப்போ மேசராசி, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. இந்த 6 ராசிக்காரர்கள், இந்த 6 ராசிக்காரர்களும் சந்திர பகவானை அதாவது என்றைக்குமே இந்த 6 ராசிக்காரர்களுமே என்ன செய்யணும்னா இரவில் சந்திர தியானம் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் மந்திரம் தான். ஓம் சந்திராய நம. அவ்வளோதான். இரவில் நீங்கள் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 7 மணிக்கு பிறகு, பௌர்ணமி வர்ற காலத்தில் பௌர்ணமி முழுக்கவே ஓம் சந்திராய நம சொல்லி நீங்கள் பௌர்ணமி கிரணங்கள் உங்கள் மேலே விழுகிற மாதிரி உட்காந்து கூட மொட்டை மாடியெல்லாம் உட்காந்து நீங்கள் பண்ணலாம். ஓம் சந்திராய நம, ஓம் சந்திராய நம, ஓம் சந்திராய நம. அதே மாதிரி திங்கட்கிழமை அன்று இந்த சந்திரனுடைய இதை நீங்கள் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சந்திர பலம் அதிகமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் முக்கியமாக 2ஆக பிரித்தேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே மேசம், நல்லா புரிஞ்சுங்க, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி,
இந்த 6 ராசிக்காரர்களும் சந்திரனுடைய அருளை சீக்கிரமாக பெறலாம். சந்திர அருளால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எல்லாமே இரவு சந்திரனை அதாவது இரவு நேரத்தில் தியானம் பண்ணுறது, சந்திரனை வழிபடுறது, பெண் தெய்வ கோயிலுக்கு போகிறது, சூரிய மறைவுக்கு பிறகு, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு பெண் தெய்வ வழிபாடை நீங்கள்லாம் மேற்கொண்டீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்கலாம். இந்த 6 ராசிக்காரர்களும் நிறைய காரியங்களை சாதிக்கலாம். பெண் தெய்வ வழிபாடு வேணும். ஓம் சந்திராய நம்ம சொல்லி வேறு ஒன்றுமே தேவையில்லை. சந்திராய நம்ம சொல்லி சந்திரனை மட்டுமே திங்களூர் போகிற வேலையை வச்சுங்க. திங்களூருக்கு இரவில் பகலில் போகக்கூடாது. ஒரு 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு அந்த கோயிலில் இருக்கணும். திங்கட்கிழமை அன்றைக்கி மாலை 6 மணிக்கு இருக்கணும். பௌர்ணமியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த சந்திரனை வணங்கி வரணும். பெற்ற தாயை கும்பிடணும். திங்கட்கிழமையில் விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணணும். இந்த 6 ராசிக்காரர்கள் பெற்ற தாயை இறுக பற்றி கொண்டாலே பெரிய மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு சந்திர பலம் கிடைச்சிடும். சந்திரனால் எல்லாமே உங்களுக்கு அழகு தர முடியும், அற்புதம் தர முடியும், ஆனந்தம் தர முடியும், காசு பணம் செல்வாக்கு எல்லாம் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் கொடுக்க முடியும். சந்திரனால் முடியும். ஆக சந்திர தியானம், சந்திரன் நினச்சிக்கிறது. அந்த பௌர்ணமி நிலா நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி சந்திரன் நினச்சிக்கிட்டே உட்காந்துக்க வேண்டியதான். வானத்தில் நிலா இருக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். நினச்சிட்டு நீங்கள் தவம் பண்ணணும். ஒரு 21 நிமிஷம் அந்த தவம் பூர்த்தி ஆகும். ரெகுலராக இரவில் 9 மணிக்கு முன்னதாக 6 மணிக்கு அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த சந்திர தரிசனம் நீங்கள் பெற்றீங்கன்னா நல்ல அதாவது தியானம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சந்திர தரிசனமே பெறலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த 6 ராசிக்காரர்கள் பெண்கள் ஆண்கள் 2 பேருமே சொல்கிறேன், சந்திர ஒளியில் பௌர்ணமியில் கண்டிப்பாக சந்திர ஒளி தான் மேலே படுற ஏதாவது அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரன் காலத்தில் சொல்கிறேன். அதான் அமாவாசைக்கு அந்த பக்கம் வரக்கூடிய சந்திரன் பிறையெல்லாம் பார்க்கறது. அதே போல் பௌர்ணமியில் ஃபுல்லாக அந்த வெளிச்சத்தை வாங்கிறது, உள்வாங்கிறது, சந்திரனையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழும். சத்தியம். இதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. நீங்கள் இறுகப்பட்ட சந்திரனை இறுகப்பட்டீங்கன்னா பெருக வாழ்வீர்கள். தியானிக்கிறது, தியான முறை அதை விரும்புகிறவங்க அதை செய்யுங்க. பூஜை பண்ணுறவங்க சந்திரன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுங்கள். அதை மந்திரம் சொல்லணும்னா ஓம் சந்திராயணமாக தொடர்ந்து எந்த வேலை எப்படி தான் ஓம் சந்திராயணமாக சந்திரனை நினச்சிக்கிட்டே ஓம் சந்திராயணமாக 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 சொல்லிகிட்டே இருங்க. சந்திரனே நீங்கள் தான் எல்லாம் எனக்குன்னு நினச்சிக்கங்க. அந்த சந்திரனுடைய பவர் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வாரம் அது மாதிரி நீங்கள் மந்திரத்தை சொல்லி ஓம் சந்திராயணமாக சொல்லிக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருங்க. என்ன நடக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் உடல் பொழிவு, உள்ள பொழிவு, முகப்பொழிவே உங்களுக்கு மாறிடும். ஏன்னா சந்திரன் வசீகரமானவர். சந்திரன் தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வசியத்தன்மையும் உங்களுக்கு உண்டாயிடும். இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. நல்லது. அதே போல் இந்த துலாவில் இருந்து மீனம் வரைக்கும் உள்ள இந்த 6 ராசிக்காரர்கள், துலாவிலிருந்து துலா, விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்கள் சூரியனை இறுகப்பட்டிருக்கும். பகல் தான் உங்களுக்கு, பகல் தான். காலையில் எழுந்தோன்னா சூரிய நமஸ்காரம், இந்த சூரியனை நினச்சிக்கிறது. ஓம் சூர்யாய நம, ஓம் சூர்யாய நம, இல்லை ஓம் ஆதித்யாய நம, ஏதோ ஒன்று. ஓம் ஆதித்யாய நம. ஓகே. இது மாதிரி தொடர்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே 24 மணி நேரம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறது. காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரியனை பார்த்துறது. எப்படி அந்த ராசிக்காரர்கள் சந்திரனை பௌர்ணமி தரிசனம் பண்ண சொல்லணும், அது மாதிரி நீங்கள் சூரிய தரிசனம் டெய்லி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லியும் பார்க்கலாம் சூரிய உதயத்தை, சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்கலாம். இதுவே பெரிய மாற்றம். இது சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள என்ன போயிட்டுருக்குன்னா ஓம் ஆதித்யாய நம்ம, ஓம் ஆதித்யாய நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஏகப்பட்ட மாற்றங்கள், பதவி முன்னேற்றம். அரசியலில் இருக்கவங்களாம் அதை பண்ணிங்கன்னா உயர் பதவிக்கு வருவீங்க நீங்கள். ஓம் ஆதித்ய, வெரி சிம்பிள். எல்லாமே உங்கள் மனசு மட்டுமே லைக்க சொல்கிறாங்க. இவ்வளோதான் விஷயமே. பக்தி என்பது சாதிக்கிறதுங்கிறது மனசு தாங்க. மனசை எங்கே கொண்டு வைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறி விடுவீர்கள். மனம் எவ்வளியோ செயல் எவ்வளி. ஆக நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். அப்போ 24 மணி நேரமும் ஓம் ஆதித்யாயனமோ ஆதித்யாயனமோ இந்த 6 ராசிக்காரர்களும் துலா, விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இவங்க பூரா சூரிய நமஸ்காரம், சூரியனை பற்றிய தியானம், அமாவாசையில் கடுமையான தியானம். 1 மணி நேரமாவது உட்காந்து ஓம் ஆதித்யாய நம சூரியன் நினச்சி இந்த சூரிய உதயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. 24 மணி நேரம் சூரிய உதயத்தை நினச்சிட்டே இருக்கிறது. வாழ்க்கை பிரகாசமாகிவிடும் அன்பர்களே. உங்களுக்கு இது சத்தியம். அதனால் ஓம் ஆதித்யாய நம சொன்னாலே வழக்குகள் அனைத்தும் ஜெயம்.
எல்லாமே தவிடுபடி ஆயிரும். அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு அரசனை போன்ற வாழ்க்கை வந்துடும், பெண்களுக்கு ராணியை போன்ற வாழ்க்கை வந்துவிடும். ஆகவே அன்பர்களே, நான் சொன்ன இந்த சூரிய சந்திர வேறு ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை பாருங்கள். அதாவது நமஸ்காரங்கள் தான். காலையில் நீங்கள் இரவில் அவங்க அந்த 6 ராசிக்காரர்களும் இரவில் வந்து சந்திர நமஸ்காரம் பண்ணணும், சந்திரனை பார்த்து வணங்கணும். நீங்கள் சூரியனை பார்த்து காலை மாலை சூரியனை பார்த்து வணங்கணும். அதே மாதிரி தியானிக்கணும். அதே மாதிரி அந்த ஆதித்யாய நம்ம அவங்க சந்திராய நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த விஷயங்கள் மட்டுமே போதுமானது. ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். மாமிச உணவுகளை தவிர்த்தீர்கள் என்றால் மடை திறந்த வெள்ளம் போல் சீக்கிரம் அருளை அள்ளிப்பருகலாம். நீங்கள் அவ்வளோ அருள் உங்களுக்கு வந்துடும். இந்த மாமிச உணவுகளை மட்டும் சற்று தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். காரணம் என்ன, நம்ம வள்ளுவ பெருந்தகை 10 பாடல் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? புலால் மறுத்தல்னு நம்ம தமிழன், நம்முடைய முன்னோடி, நம்முடைய தாத்தா, நம்முடைய தமிழின தலைவன் வள்ளுவன் திருவள்ளுவ பெருமான் புலால் மறுத்தல் என்று அதிகாரம் போட்டு 10 பாட்டு சொல்கிறார். அந்த 10 பாடலுமே மாமிச உணவு சாப்பிடக்கூடாது என்று நமக்கு அறிவு புகட்டுகிறது. நம்முடைய தமிழனுடைய மதம் என்னென்னா சைவ சித்தாந்தம் தான். ஆதி காலமே அப்படித்தான். ஆக இடையில் வந்தவர்கள் மாறினார்களே தவிர நம்முடைய கொள்கை மாறாததுக்கு அதனால தான் நம்ம வணங்குற தெய்வம் பாருங்கள். தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பார்த்திங்களா, அங்கே வந்து கோழியோ சாவலோ ஆடோ மாடோ வெட்டுறது கிடையாது. காரணம் சுத்த சைவ சித்தாந்தம் நம்மளுது. அதே போல் இங்கே சிவபெருமான் பாருங்கள், தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்கிறோமே, சிவன் கோயிலில் எங்கேயாவது தமிழர்கள் வணங்கக்கூடிய சிவன் கோயிலில் எங்கேயாவதும் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன் நண்பர்களே, ஏதாவது இதுதான் உங்களுக்கு சாட்சி, வேறு என்ன? ஏன்னா நல்ல விஷயங்களை போட்டுனுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்ல வர்றேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையம் தான் இதை சொல்கிறேன். ஆகவே நம்முடைய தமிழ் சித்தர்கள் கூற்றுப்படி, நம்முடைய திருவள்ளுவனுடைய வாக்குப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கை நாம் மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக செல்வச்சீமானாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்று நாம் உயலாம் என்று சொல்லி எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.